சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரிலிங்கண்ணா. அந்த ஒரு மாதம் காலம் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி ஒரு மாதம் காலம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாருன்னு நொடிக்கு அழுதுகிட்டே தான் இருக்கார். அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னே கூட தெரியலைங்கண்ணா. நான் கூட என்னமோ நினச்சி உள்ளே போனேங்கண்ணா. உள்ளே போகும்போது அவரை பார்த்த நிலமையில எங்களால் எதுவுமே பேச முடியல. உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுங்கம்மா, அதுதான் என்னோட முக்கியமாக நான் பேசுகிறேன்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அதை தான் முக்கியமாக பேசினார். நான் விஜய் சார் எங்கள் வீட்டில் 10 பேர், அவங்க மட்டும்தான். அதுக்குள்ளே நாங்கள் விஜய் சார் என்ன பண்ணாலும் கூட தெரியாது. அந்த மாதிரி ரூமில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். பையனோட ஞாபகமாக வீடு கட்டணும்னு கோரிக்கை வச்சேன். பண்ணித்தரங்க தம்பி அப்படின்னாரு. வீட்டுக்காரம்மா பேரில் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்டது, வீட்டுக்காரம்மாவுக்கு இன்சூரன்ஸ். எனக்கும் இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கண்ணா. எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு, படிப்பு செலவு, அடுத்து கல்யாண செலவு வரைக்குமே பார்க்குறேன்னு இருக்காரு. ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் உங்கள் குடும்பத்தில் அதை என்கிட்ட மீண்டும் அதுதாங்கண்ணா சொன்னார். வேறு முக்கியமானது அதுதான் அவர் நினச்சது அதுதான் முக்கியமாக அவர் நினைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நான் உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுங்கம்மா, அதுதான் என்னோட முக்கியமாக நான் பேசுகிறேன்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அதை தான் முக்கியமாக பேசினார். இப்போ இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு, அதை பற்றி ஏதாவது மொத்தமாக அவர் கேட்டாருங்கண்ணா. எப்படிங்கம்மா, எங்கள் அக்காட்ட கேட்டார், எப்படிங்கம்மா இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இல்லைங்கண்ணா இது மாதிரி நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் சவுண்டு கேட்கலன்ட்டு எல்லாம் அந்த பக்கம் இருந்தவங்களாம் இங்கே வந்துட்டாங்க, இல்லை நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் தள்ளுமுள்ள ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. உடனே குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா, மருத்துவம் கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் கேட்டாரா? அது மாதிரி எதுவும் கேட்கலிங்கண்ணா. அது நான் தான் சொன்னேங்கண்ணா. அது இல்லைங்கண்ணா, நான் தூக்கிட்டு போனாங்கன்னா ஜிஹெச் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், லைவ் பார்த்துட்டு போனேன். அப்பயும் பையன் இறந்த மாதிரி நான் பார்த்து சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், இவங்க 2 மணி நேரமாக அங்கே தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவர் என்னென்னா அது கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவே தான் பார்த்துட்டு இருந்தாருங்க விஜய் சார். அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னே கூட தெரியலைங்கண்ணா. எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு, படிப்பு செலவு, அடுத்து கல்யாண செலவு வரைக்குமே பார்க்குறேன்னு இருக்காரு. பையனுடைய முழு வாழ்க்கையுமே எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி எடுத்திருக்காரு. சொன்னார் அவரு? சொன்னாருங்க. பேசினாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்.